உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் படத்தை. எம்ஜிஆரோட மேனரிசம்ஸ் அப்படியே காமிச்சிருக்காரு. அந்த கெட்டப், கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான் அப்படின்னு நாங்க கண்ணீர்ல இருக்கிறோம். அதான் சொல்றேன், சர்டிபிகேட் வரல, தைரியமா சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க பாப்போம். தியேட்டர்ல கம்பல்சரி வந்து பாருங்க, நல்ல மூவி. சூப்பரா இருக்கு, நல்ல குட் என்டர்டெய்னர். உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் படத்தை. சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து ஜென்சியும் 2K கிட்ஸும் ரிலேட் பண்ற அளவுக்கு எம்ஜிஆர் வந்து கரெக்டா போர்ட்ரே பண்ணிருக்காரு. நலன் குமாரசாமி படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, நீங்களே பாக்கலாம். சில சாங் சீக்வன்ஸ் எல்லாம் ரீமிக்ஸ்ல அவர் அதே எம்ஜிஆரோட பாடி லாங்குவேஜ், அந்த ஜெஸ்டர் அதெல்லாம் அழகா கொண்டு வந்திருக்காரு. நல்ல as an actor மாறி வேற ஒரு கேரக்டர்ல இருப்பாரு. ஒரு கெட்டது நடக்கும்போது தட்டி கேட்கிற ஒரு இதா வந்து அவரு வருவார். அந்த மாதிரி அவர்தான் வந்து எம்ஜிஆர் ஃபேனே. அவர் தான் எடுத்து வளர்ப்பாரு. எடுத்து வந்து எம்ஜிஆர் படமே பார்த்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்கல்கேட் பண்றது அவர் தான். ராஜ்கிரண் படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை வச்சு பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒருத்தங்களை ஏமாத்தி பண்ணும் போது திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னு உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐ மீன் அந்த கேரக்டரைசேஷனே மாறுது. கார்த்தி சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கேரக்டருக்கு கம்பல்சரி இந்த தியேட்டர்ல பாருங்க. வெளில வந்து நிறைய பேர் ஜப்பான் மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. படம் அவ்வளோலாம் ஒஸ்ட் இல்ல. ஜப்பான் இதே தியேட்டர்ல புக் பண்ணி 1/2 மணி நேரம் பார்க்க முடியாம ஏச்சு ஓடிட்டேன். அந்த அளவுக்குலாம் ஒஸ்ட் இல்ல. படம் ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா கார்த்தி எம்ஜிஆரோட கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. லைக் ஒரு மாதிரி அப்படியே எம்ஜிஆரோட அந்த இதை பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. வாத்தியார் மாதிரி பண்ண முடியாது, ஆனா இது பண்ணிருக்காரு. இப்ப சிவாஜியா வாத்தியாரோ வந்து இந்த காலத்துல படம் பண்ணிருந்தா அவங்களே கிரிஞ்சுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிற டைம்ல கார்த்தி வந்து இந்த கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. ஒரு வாட்டி வந்து பாக்கலாம். கார்த்தி வந்து செமையா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரோட மேனரிசம்ஸ் அப்படியே காமிச்சிருக்காரு. அந்த கெட்டப், பாட்டு, டான்ஸ் ஆடுறதுலாம் செமையா பண்ணாரு. விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் செமையா இருந்தது. வந்து பாக்கலாம். நம்பியார் வந்தாரு இந்த படத்துல. நானும் என்னடா நம்பியார் வந்துட்டாரு, படம் என்னடா ஒண்ணுமே உப்புச்சப்பு இல்லாம போது. ஒரு 15 நிமிஷங்க வெறுப்பாயிடுச்சு. நானும் தேட்டரை விட்டு ஏஞ்சி வந்துடலாமா நினைச்சிட்டேன். ஆனா முடியல, காசு குத்துட்டோமே, படத்தை பார்க்கணுமே அப்படின்னு உள்ள பூந்தேன். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் உள்ள வந்தாரு. கார்த்தி என்ன உடம்புக்குள்ள பூந்தாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை அப்படின்னு பாடினார் பாருங்க. பாட்டு என் நரம்பு துடிச்சு ஏந்துருங்க. என் உடம்புல எம்ஜிஆர் பூந்துருந்தா எப்படி நான் உதவி செஞ்சிருப்பேனோ அதை கார்த்தியை நான் காமிச்சிருக்காரு. ஏன்னா நம்ம 2026ல உதவி செய்ய யாரும் இல்ல. கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான் அப்படின்னு நாங்க கண்ணீர்ல இருக்கிறோம். எங்க கண்ணீரை துடைக்க யாரு வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஆனா இந்த படத்துல எம்ஜிஆர், ஒரே எம்ஜிஆர் தான். அவர் நம்மளுக்கு எப்படி உதவி செஞ்சாரு இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஏன்னா கஷ்டம்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஓடி வராரு குதிரையில. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு குதிரையில வராரு நம்ம எம்ஜிஆர். வந்து நம்மளுக்கு எல்லாம் காப்பாத்துறாரு. யாரும் உதவின்னு கேட்காதீங்க, நான் வரேன் ஓடோடின்னு அப்படின்னு காட்டுறாரு. அதே போல இந்த 2026ல் ஒரு எம்ஜிஆர் வருவாரா, நமக்கு நல்லது செய்வாரான்னு காத்து நிற்கணும். நல்லா இருக்கு. காமெடி, ஃபுல் காமெடி தான் ப்ரோ. அவர் ஆக்டிங் செமையா பண்ணியிருந்தாரு. கார்த்தி சார் எம்ஜிஆர் மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாரு. போர் அடிக்கல. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு ப்ரோ. அப்படியே எம்ஜிஆர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க மிரர்ல. நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் லாஸ்ட்ல ஃபைட் சீன் சூப்பரா இருந்துச்சு. அவரு எம்ஜிஆர் மாதிரியே தான் ஃபுல்லா சாட்டை வச்சு அடிக்கிறது எல்லாமே அப்படியே பண்ணியிருந்தாரு. அவங்க ஓகே தான் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்க நமக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு படம் பார்க்க. அடுத்து என்ன நடக்கும்ன்றது வந்து ஃப்ளோ வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் 1 hour தான், பட் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு கன்சர்ன்னா கிளைமேக்ஸ் தான் தப்பு. அதாவது வந்து ஏதோ கொண்டு அடுத்து என்ன நடக்க போகுது, இது அதாவது ஒரு விஷயம் நடக்குது எப்படி ஹைலைட் பண்ண போறாங்க பார்த்தா இப்படின்றதோ முடிச்சு விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அது மட்டும் தான் ஒரு இதா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிச்சு. காமெடி தனியா எல்லாம் இல்ல, இவங்க பேசிக்கிற இந்த இதுதான் அது காமெடிகள் நல்லா இருக்கு. அவங்க நடுல பேசிக்கிறப்போ டயலாக் வரும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. எம்ஜிஆர் அப்பா ஆமா, அதுதான் அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் வர்றதுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மிரர்ல எம்ஜிஆரும் இவரு இந்த கார்த்தியும் அந்த வே ஆஃப் இது வந்து செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா பேசுற மாதிரி காட்டல, பிக்சரைஸ் தான். மூமெண்ட் விட இருப்பாரு. ஆனா வந்து அந்த மீட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான், ஃபேமிலியா பார்க்கலாம்.
ஆனா எம்ஜிஆர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி அதான் இது ஏசி portray பண்ணியிருக்காரு. ஏசினா ஓகேவா இருந்துச்சு. இந்த ஜெனரேஷன் பிடிக்காது. அதெல்லாம் பிடிக்கும். நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் பிடிக்கும்ண்ணா. எங்க பாட்டிலாம் வந்தாங்கன்னா அவ்வளவுதான் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் பார்த்த பையன் அதான் சொல்றான். இல்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. என்ன படத்துல என்ன படம்? படத்துல வந்துட்டு அந்த டிரான்சிஷன் ஷாட், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எம்ஜிஆர் மாதிரி பண்றது எல்லாமே சூப்பரா இருந்துச்சுண்ணா. படத்துல வந்துட்டு அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. யாரு காமெடியா பண்ணிருக்காங்க? அது வந்து நம்ம ஆனந்தராஜ் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு கருணாகரன் இருக்காரு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினே அவங்க சூப்பர் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணா. எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் சூப்பரா இருந்துச்சு. கார்த்தி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட்டிங் நல்லா இருந்துச்சு. ரீமிக்ஸ்ல பழைய பாட்டுல ராஜாவின் பார்வையில வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. படம் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க? எம்ஜிஆர் எல்லாம் சொல்றாங்க. ஓரளவு டீசெண்டா தான் இருக்கு. டீசெண்ட் வாட்ச் தான். ரொம்ப காமெடி இருக்கா? அவ்வளோ தெரியலண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் காமெடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஓகேவா தான் எப்படி காமிச்சிருக்காங்க? அது அவ்வளோ சூட் ஆகலண்ணா. அந்த கான்செப்ட் பேச சூப்பர் இல்ல சுத்தமா இல்ல. படம் ஓகேவா தான் இருக்கு. ஆமா படத்துல காமெடில வந்து இருக்கா? காமெடி அவ்வளோ கிளீனா நலனோட அந்த சூதுகவும் ஸ்டைல் வரல இதுல. அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, என்னோட பழைய படம் மாதிரி இருக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு. சோ சூதுகவும் கக்கப்பு அளவுக்கு இதுல கிடையாது. ஆனா ஒரு டிஃபரெண்டான ட்ரைக்கு ஒரு கமர்ஷியல் மூவியா சூப்பரா இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ்னா அப்படியே பழைய எம்ஜிஆர் படம் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்ப எங்க எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். படம் அவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு ஒரு பொங்கலுக்கு ஒரு நல்ல மூவி. கார்த்தியோட பிரேக்கா இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா அவருக்கு முன்னாடி கைதி எல்லாம் பண்ணிருக்காரு. கைதி 1000 இந்த மாதிரி படங்கள் பண்ணவருக்கு இது ஜஸ்ட் கமர்ஷியல் மூவி. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தியேட்டர்ல கம்பல்சரி வந்து பாருங்க, நல்ல மூவி. தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க. அவங்க வந்து எம்ஜிஆர் சின்னப்போல இருந்து பாத்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் இந்த படம். எனக்கு பிடிச்சாரு. அவர் வந்து சின்னப்போ வந்து தாத்தா பாட்டியோட உட்காரும் போது இந்த எம்ஜிஆர் சீன்ஸ், எம்ஜிஆர் பாட்டு எல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி நாஸ்டால்ஜிக்கா இருந்துச்சு. சோ படத்துல காமெடி காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமா, புது அட்டெம்ப்ட்ல கார்த்தி படம். தெரியலடா. அதெல்லாம் முதல் நாளே எப்படின்னா சொல்ல முடியும். ஜனநாயகன் வரல, அப்போ போட்டி போடலாம். பராசக்தி போட்டி போடலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து 20 நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணினே போவாங்க. நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் போறச்சு. அப்படியா? ஆமா, அவர் அப்படிதான். வர்த்துன்னு நினைக்கிறேன். எனக்கு வர்த்தாச்சு. நல்லா இருந்தது, பிடிச்சது படம். எம்ஜிஆர் பத்தி ரொம்ப காமிச்சாங்க, அதெல்லாம் செமையா இருந்தது. ஆமா, அது வந்து அப்படியே ஒரு கண் எம்ஜிஆர் கண்ணுல இருந்து அப்படியே கார்த்திக் கண்ணுக்கு வர செமையா இருந்தது. அது வந்து சைக்கிள்ஸ் ஃபேமிலியா வந்து பொங்கலுக்கு வந்து பாக்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா கார்த்தியன் அந்த அளவுக்கு சிறப்பா நடிச்சிருக்காரு. ஒரு எம்ஜிஆர் எப்படி நீங்க பழசுல பாத்தீங்களோ அதே போல இதுல இருக்காரு. எம்ஜிஆர் போலயே இருக்காரு. அதே போல ஆனந்த் பாபு 2வது எம்ஜிஆர். அவர் சட்டையா கடன் குத்து எம்ஜிஆர் வாத்தியாரே நீ போய் சண்டை போடு, வாத்தியாரே நீ போய் சண்டை போடுன்னு ஆனந்த் பாபு குடுக்குறா போல சட்டைய. ஜனகராஜ் தெரியல உடுத்தல ஜனகராஜ் ஆனந்த் ராஜா என் மனுஷங்க பேரை மாத்தி சொல்லிட்டேன். நீங்க சட்டைய கொடுத்தது எம்ஜிஆருக்கு. சிறப்பா இருந்தது உங்க நடிப்பு. நல்லா இருக்கு படம். கண்டிப்பா இந்த பொங்கல்னாலே நம்ம எம்ஜிஆர் தான். நம்ம வாத்தியார் எம்ஜிஆர் இல்ல, வாத்தியாரு. வாத்தியார் விட்டாண்ட நான் வர்றாங்காட்டி நான் விட மாட்டேன் அப்படின்னு தேட்டருக்கு யாருன்னா வரலன்னா எம்ஜிஆர் உங்க கனவுல வருவாரு அப்படின்னு ஒரு கனவுல வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் சொல்றா போல. இதுலயும் பண்ணிருக்கேன். இதுலயும் நான் பண்ணிருக்கேன். இதுல வந்து சத்யராஜோட பிஏ பண்ணிருக்கேன். அவர் கூட நடிக்க பார்த்து சத்யராஜ் சார், அவர்லாம் பெரிய நடிகர். அவர் கூட நடிக்கிறதுலாம் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நானும் அவர் கூட த்ரூ அவுட்டா நான் வந்திருக்கேன். கார்த்திக் சாரோட எனக்கு சீன்ஸ் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க படம் பாருங்களேன். படம் பார்த்துட்டு அடுத்து இனிமே அவர் இன்னும் பிளான் பண்ண இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அட்லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து
நெக்ஸ்ட் மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, மக்கள் வந்து ஹாப்பி பொங்கல், எல்லாரும் வந்து நல்லபடியா பொங்கல் கொண்டாடுங்க. கண்டிப்பா பொங்கலுக்கு இந்த படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்ல என்டர்டைன்மெண்டான ஃபில்ம். தேங்க்யூ, வணக்கம்.